என்னடா இந்த நீதிமன்றங்கள் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு இந்த நீதிமன்றத்தின் மேலே ஒரு வெறுப்பையும் ஒரு அவநம்பிக்கையும் தோற்றுவிக்க சம்பந்தப்பட்ட கேஸ் வருது அப்படின்னா அது எவ்வளவு ஆர்வத்தோட இந்த நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. அது பொதுவாகவே இவங்க நீதித்துறையும் விளம்பர பிரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அந்த குற்றச்சாட்டையும் கூட நம்ம நீதிபதிகள் நிதிக்கு விலை போகக்கூடிய பதிகளாக இருக்கிறாங்க. முரண்பாடு பாருங்க, உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்குமே ஏதோ ஒரு பெரிய லடாய் போய்கிட்டு இருக்கு. அவங்க அரசியல் நிலைப்பாடை இந்த நீதி துறைக்குள்ள கொண்டு வந்து இதையும் அரசியல் சிக்கல், அதாவது ஒரு செல்ஃப் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஒருத்தனுக்கு ஊருக்கு அட்வைஸ் பண்ற நீயே அந்த அட்வைஸ் உங்களுக்குமே அப்ளிகபிள் தானே. டாஸ்மாக் முறைகேடு வழக்குல அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் விமர்சனம் பண்ணி இருக்குது. நீங்க வரம்பு மீறி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடையோ விதிச்சிருக்குது. அதே இது உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணை சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி சொல்றாங்க. இந்த நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் இருக்கே, அது அதாவது சாதாரண ஜனங்களை அப்படியே இப்போ என்னடா இந்த நீதிமன்றங்கள் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு இந்த நீதிமன்றத்தின் மேலே ஒரு வெறுப்பையும் ஒரு அவநம்பிக்கையும் தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கு. உயர் நீதிமன்றம் இடி கேஸ்ல தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகும்போது அவங்க இந்த ஈடியை ராவுறாங்க. நீங்க எல்லை மீறி போயிருக்கிறீங்க, யூ ஆர் கிராசிங் ஆல் தி லிமிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதே விஷயத்தை நம்ம உச்சநீதிமன்றத்துக்கே நம்ம சொல்றோம். உச்சநீதிமன்றம் இல்லை, எந்த நீதிமன்றங்களுக்கே நம்ம பொதுவாக சொல்றோம். நீதிபதி போய் உக்காந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்ற இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடியது தான். பல சமயங்கள்ல பல கேஸ்கள்ல அவங்க எல்லை மீறி தான் போய் பேசுறாங்க. இப்போ அது அந்த ஒரு முரண்பாடை இந்த இடி கேஸ்ல நம்ம பார்க்குறோம். உச்சநீதிமன்றம் சொன்னது ஒரு பாரடாக்சிக்கல், அதாவது ஒரு செல்ஃப் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஒருத்தனுக்கு ஊருக்கு அட்வைஸ் பண்ற நீயே அந்த அட்வைஸ் உங்களுக்குமே அப்ளிகபிள் தானே. அதை அவங்க இது இன்னொரு கேஸ் எடுத்தீங்களேன். இப்போ சமீபத்தில் வந்த கேஸு, அதாவது துணைவேந்தர்களை பற்றிய நியமனம் பற்றிய இது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, தமிழக அரசு இயற்றிய அந்த 10 சட்டங்களுக்குமே அனுமதி கொடுத்துருச்சு, அதாவது சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் முழுமையாக சட்டமாக ஏற்றுக்கொண்ட அனுமதித்த அந்த சட்டத்திலிருந்து ஒரு பிரிவை சொல்லி, அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருந்து, அவர் தான் வேந்தர், அந்த வேந்தர்கிட்ட இருந்து அரசுக்கு மாறி இருக்குது அப்படின்றது தான் அந்த சட்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தடை போடுறாங்க இந்த ஹைகோர்ட்ல. இதுதான் பாருங்க, ஒண்ணு ஹைகோர்ட்டு முடியாதுன்னு சொன்னதை உச்ச நீதிமன்றம் முடியும் அப்படிங்குது. இன்னொன்று உச்ச நீதிமன்றம் முடியாதுன்னு சொன்னதை உயர் நீதிமன்றம் முடியுங்குது. அந்த முரண்பாடு பாருங்க, உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்குமே ஏதோ ஒரு பெரிய லடாய் போய்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. இப்போ நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் எந்த கோர்ட்டை நம்புறது, எப்படி இவங்ககிட்ட போறது, எந்த கேஸுக்கு யார்கிட்ட போறது, துணைவேந்தர் விஷயத்த ஹைகோர்ட்டு சொல்லியிருக்குது இல்லையா. அதுல பாருங்க, கரெக்டா அந்த 2 ஜட்ஜஸ், 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு, அந்த 2 பேருடைய ட்ராக் ரெக்கார்டையுமே நம்ம பார்க்கலாம். அது என்னன்றது நம்ம இப்போ தெரியும், ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்க. அப்புறம் இந்த 2 பேரு அமர்வுக்கு இந்த கேஸ் கரெக்டா கொண்டு வரப்படுது. உடனே அவசரமா இதை விசாரிச்சு இதற்கு ஸ்டேயும் கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம்தான் இப்போ நீதிபதிகள் அவங்க அரசியல் நிலைப்பாடை இந்த நீதி துறைக்குள்ள கொண்டு வந்து இதையும் அரசியலாக்குறாங்களா அப்படின்றது கேள்வி நமக்கு எழும்புது. சாதாரண மக்கள் நம்ம பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் அவங்க ஒரு ட்ராக்ல போறாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு நமக்கு இப்போ என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ட்ராக்ல போகுது. இப்போ இதுல எல்லாத்துலேயும் நீதி இருக்கா இல்லை நீதி அரசியலா, த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அது நீதித்துறையையே அரசியல் படுத்துறதுக்கு இந்த நீதிபதிகளும் துணை போறாங்களா? இந்த அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இந்த நீதித்துறையை கையில் எடுத்து பண்ணணும் அப்படின்றதுல அந்த ஒரு இது போய்கிட்டு இருக்கு, அதை பற்றிய விவாதங்களும் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா இந்த நீதிபதிகளே அதற்கு உடந்தையாக இருக்கிறார்களா, அல்லது அவங்க உடந்தையாக மட்டும் இல்லை அவங்களே இதை முன்னின்று நடத்துறாங்களா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாமே கூட
இந்த தீர்ப்புகள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பார்க்கும்போது வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்கே போய் ஒரு நீதியை பெறணும்னா அதுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு வக்கீலை பிடிக்கணும். அவருக்கு 50 லட்சம், 1 கோடி, 2 கோடின்னு கணக்கு சொல்கிறாங்க. பெர் சிட்டிங் அப்படின்றாங்க, பெர் அப்பியரன்ஸ் அப்படின்றாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு போகணும்னா அதுக்கு ஏற்றது மாதிரி ஆளை பிடிக்கணும். முதல்ல அந்த நீதியை வாங்குறதுன்றது ரொம்ப காஸ்ட்லியான அஃபேராக இருக்குது. அதுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு ஆளை நம்ம பிடிக்க வேண்டியது இருக்குது. நல்ல வாய்ஸ் உள்ள ஆளை பிடிக்கணும். ரெண்டாவது, அந்த அட்வொகேட்டுக்கும் நீதிபதிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது மாதிரியான இதை பார்க்க வேண்டியது இருக்குது. மூணாவது, ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நீதிபதிகளே விலை போயிடுறாங்களோ அப்படின்றதையும் இருக்குது. இந்த நீதி விலைக்கு வாங்கப்படுது அப்படின்றது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 2-3 காரணங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் நிதி கொடுத்து நீதியை விலைக்கு வாங்கிட முடியுமா அப்படின்றது. அது ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இந்த சமீபத்தில் ஒரு நீதிபதி வீட்டில் மூட்டையாக பணத்தை அள்ளுனதை நம்ம பார்த்தோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நீதிபதிகள் நிதிக்கு விலை போகக்கூடிய பதிகளாக இருக்கிறாங்க அப்படின்றது. அடுத்து, இந்த நீதிபதிகள் நிதிக்கு விலை போகிறது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பதவிகளுக்காக போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அதில் லைஃப்பில் செட்டில் ஆகுறதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கேற்ற மாதிரியான தீர்ப்புகளை சொல்கிறாங்க. அதற்கான உதாரணங்கள் எல்லாமே நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண ஏழை எளிய மக்களால் எப்படி நீதியை பெற முடியும் இந்த கோர்ட்டு மூலமாக அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. ஒரு அவநம்பிக்கை இருக்குது. இப்போ கண்டிப்பாக இப்போ ஏழை எளிய மக்களை பொறுத்தவரையில் ஏதாச்சும் ஒரு கேஸ்னா பார்த்தீங்கன்னா லோயர் கோர்ட் லெவலில் தான் அவங்களால போக முடியுது. அவங்க பக்கம் நீதியே இருந்தாலும் அதில் தோத்துட்டாங்கன்னா சில பேரால் மட்டும்தான் அந்த ஹை கோர்ட்டுக்கு போக முடியுது. வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். அதுக்கு அடுத்து ரொம்ப வசதி இருக்கவங்களால தான் அந்த உச்ச நீதிமன்றத்துக்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக இந்த பொள்ளாச்சி கேஸவே எடுத்துக்கங்களேன். அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த நீதிபதி தண்டனையை கொடுத்துட்டாங்க. உடனே அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீலுக்கு போயிட்டா அங்கே என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. பல சமயங்களில் அப்படியே ரிவர்ஸாகவும் ஆயிருக்கு. இங்கே கீழ்கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு மாறி இருக்கு. சில சமயங்களில் அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 50-50 சான்சஸ். இப்போ அதனால வசதி இருந்தால் அங்கே போக முடியும். இப்போ அந்த ஹைகோர்ட்டில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பையுமே திரும்ப அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போக முடியும். இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுற அந்த அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ரேட்டு அதிகமாகிக்கிட்டே போகுது. சாதாரணமாக நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அந்த அளவில் இருந்தால் அதில் ஒரு அட்வொகேட்டை எம்ப்ளாய் பண்ணுறோம்னா அவருடைய ஃபீஸ் அப்படின்றது என்னவாக இருக்குது, அதை விட பல மடங்கு அதிகமாக ஹைகோர்ட்டில் இருக்குது. அதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி இந்த நீதித்துறை மேலே சாதாரண குடிமக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு காரணங்கள் பல இருக்குது. சில காரணங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இன்னும் பாப்புலராக நீங்கள் பாருங்கள், இந்த கோர்ட்டு விசாரணை அதில் அவங்களுக்கு பிடிச்ச கேஸாக இருக்குது, அல்லது மக்கள் மத்தியில் ஒரு பப்ளிக் மத்தியில் ஒரு பாப்புலரான பர்சனாலிட்டி இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கேஸ் எல்லாம் விடிய உட்காந்து கூட விசாரிக்கிறாங்க. உதாரணமாக ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட கேஸ் வருது அப்படின்னா அது எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவ்வளவு டைம் ஒதுக்கி அதுக்கு என்னதான் காரணம் இருக்க முடியும். அவன் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பற்றிய கேஸ் வருதுன்னா சரிங்க, அதனால என்னவா இந்த விஸ்வரூபம் படத்துக்குலாம் நைட்டெல்லாம் விடிய உட்காந்து விசாரிச்சு இது பண்ணாங்க. அதான் அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதனால எத்தனை பேருடைய உயிர் போகுது, என்ன விவரம், எதுக்காக அப்படி செய்யணும்? சினிமாக்காரங்க அப்படின்னா உடனே ஓடி போய் அதை செய்யறது, உசுரை கொடுத்து வேலை செய்யறது. அது மாதிரி பப்ளிக் பர்சனாலிட்டிஸ் அப்படி இருந்தாங்கன்னா, பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இது பண்ணுறது. பொதுவாகவே இவங்க நீதித்துறையும் இந்த விளம்பர பிரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அந்த குற்றச்சாட்டையும் கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த விளம்பரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோட எடுத்து செய்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக அந்த கிளாமர் இண்டஸ்ட்ரி, சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா கேஸுகளுக்குமே உடனடியாகவே தீர்ப்புகள் கிடைக்குது.
அப்புறம் விடிய விடிய வேலை செய்கிறது, சில இப்போ அவங்களுக்கு தேவைன்னா அது மாதிரி செய்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தேவைன்னா அதாவது ஆற அமர விசாரிக்க வேண்டிய கேஸ் எல்லாத்தையுமே கூட அந்த வெக்கேஷன் விடுமுறை நாட்களில் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் எடுத்து விசாரித்து தீர்ப்புகளை சொல்கிறது. இப்போ இந்த நடந்தது மாதிரி இதெல்லாமே நீதித்துறை மேலே நம்பிக்கை, நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைக்கக்கூடிய செயல்கள் தான். நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவநம்பிக்கை குறையணும், அதிகமாகாமல் இருக்கணும் முதல்ல. அடுத்து இந்த அவநம்பிக்கை குறையணும். அடுத்து இந்த மாதிரியான அவநம்பிக்கை வரக்கூடிய சூழலே உருவாகாமல் இருக்கணும். அப்படின்னா இது முழுக்க முழுக்க இந்த நீதித்துறையில் தான் இருக்குது, அவங்க கையில் தான் இருக்குது. இதில் அரசியல்வாதிகளையோ அரசியல் குறுக்கீடவோ மற்ற காரணங்களவோ கொண்டு வந்து இந்த வாதத்திறமை, அட்வொகேட்டுடைய வாதத்திறமையோ கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரவங்க அவங்க வேலையை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே குறைய சொல்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நீதித்துறை மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க இந்த நீதித்துறை கையில் தான் இருக்குது.